ஜன்யா அவள் நிமிர்ந்து பார்த்தாள். விதானத்தில் பொருத்தியிருந்த அழைப்பு கருவி மீண்டும் ஒலித்தது. ஜன்யா, நீங்கள் உடனடியாக அழைக்கப்படுகிறீர்கள். செக்டார் 4173X MJ333 கருவி உறங்கி போனது. ஜன்யா செய்தியை அப்படியே கைக்கருவியில் பதிவு செய்து கொண்டாள். மறுபடியும் ஒலிக்க சொல்லி சரிபார்த்து கொண்டாள். வெறும் எண்களின் சங்கீத சாம்ராஜ்யத்தில் கொஞ்சம் கோட்டை விட்டாலும் காரியம் அவ்வளவும் குட்டி சுவராகிவிடும். மிகவும் எச்சரிக்கையுடனே அறையை விட்டு வெளியே வந்தாள். கைப்பையை திறந்து அந்த பச்சை நிற வில்லையை எடுத்து பார்த்தாள். கொஞ்சம் பழுப்பேறி இருந்த மாதிரி பிரம்மை தட்டியது. அருகில் தென்பட்ட சோதனை பெட்டியில் செருகி வில்லையின் சக்தியை அறிய விரும்பினாள். அரை வினாடி கூட இல்லை, வில்லை கிர்ரென்று சுழன்று நின்றது. இண்டிகேட்டரில் 17,000 கிலோமீட்டரை காட்டியது. நிம்மதியாக மூச்சு விட்டாள். கனமான கூரை கதவை தள்ளிக்கொண்டு புறவெளிக்கு மேலே வந்தாள். பாதுகாப்பு கவசத்தை முழுவதுமாக தன்னுள் இழுத்து விட்டு கொண்டாள். புழுதி காற்றின் ஓலம் அச்சுறுத்தியது. பழகிப்போன அச்சங்களை விழுங்கிக் கொண்டு நடந்தாள். அருகில் தென்பட்ட சூரிய வில்லை காரொன்றை நெருங்கினாள். பச்சை வில்லை காரின் கதவு பிளனில் செலுத்தினாள். கார் கதவு திறந்து கொண்டு இவளுக்கு வழிவிட்டது. உள்ளே நுழைந்த இருக்கையில் அமர்ந்த சுருக்கில் மூடிக்கொண்டது. காரின் இருக்கை பெல்ட்டுகளை நன்றாக சேர்த்து தன்னை பிணைத்து கொண்டாள். தரையிலும் படாமல் வானிலும் பறக்காமல் சுகமான ஒரு வேகம்தான். தங்கு தடையே இல்லாமல் பூமி புழுதியை கிழித்து கொண்டு ஒரு பயணம். நிலத்தடி பெருச்சாளி வாழ்க்கை வெகுவாய் அழுத்து போய்விட்டது அவளுக்கு. பூமி பந்தின் மேல்தளத்துக்கு வருவதற்கு நிர்வாகம் அவ்வளவாக யாரையும் அனுமதிப்பதில்லை. கதிரியக்கம், காற்று கேட்டு, புற சூழல் அபாயங்கள் என எத்தனையோ காரணங்களை எல்லாம் சொல்லி நிர்வாகம் தடை பண்ணிவிட்டது. இதுபோல் மானிட்டரில் தகவல் வருகிற அபூர்வ நேரங்களில் பூமியின் மேல்தளத்துக்கு வந்து தொலைதூர பயணம் மேற்கொள்ள முடிகிறது. பல 100 ஆண்டுகளாக நடைபெற்ற பகைப்போர்கள் பரீட்சைகளின் விளைவாக உலகம் நாசப்பட்டு விட்டது. கார் புறப்பட்ட 6வது மணி நேரத்தில் 3000 கிலோமீட்டர் தொலைவில் இந்த செக்டார் 4173X நிலையத்தில் இவளுடைய கார் போய் நின்ற பொழுது அவன் எதிர்கொண்டு வந்து நின்றான். காரை விட்டு இறங்கி கதவை மூடிய வேகத்தில் சக்தி வில்லை அவள் கையில் வந்து விழுந்தது. அதை அவன் வாங்கி பார்த்தான். ஹாய் டியர், களைப்பா? இல்ல டியர், 6 மணி நேரம் தானே, சுகம்தான். பிரதான சின்னஞ்சிறு பொய்கள் அவன் புரிந்து கொண்டு சிரித்தான். பரிவுடன் அவளை அணைத்தவாறே நிலவரை கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கினான். கவச உரைகளை எல்லாம் கலற்றி வீசினான். அவளுக்கும் உதவி செய்தான். சுகமான குளியலெல்லாம் முடிந்து மருந்து மனம் கமல இருவரும் மாற்று உடைகளில் தஞ்சம் புகுந்தவரை பேச்சே எதுவும் இல்லை. அபார்ட்மெண்ட்டின் கண்ணாடி கதவுக்குள்ளே இருந்து கையை ஆட்டினான் ஜூனியர். கதவை திறந்து கொண்டு உள்ளே போனது. ஹாய் மம்மி என கூவிக்கொண்டே வந்து அவளை கட்டி அணைத்து கொண்டான். வெகு இயல்பாக அவள் அருகே வந்து மெலிதான ஊசியை தோளில் ஏற்றி தடுப்பு மருந்தை ஆயா செலுத்துகிற வரை ஜன்யாவுக்கு எல்லாமே மறந்து போய்விட்டது. ஊசி மருந்தின் குறுகுறுப்பு உணரப்பட்ட போதுதான் ஜூனியரின் நிஜமான நினைவு அவளுக்கு வந்து சேர்ந்தது. ஜூனியர் அவளை விட்டு விலகி போய் பொம்மைகளுடன் விளையாட போய் விட்டான். அதுதான் அவனுடைய நிரந்தர உலகமே. ஹாய் டாடி, ஹாய் மம்மி என சொல்லுவான். பசி வந்தால் ஆயாவை அழைக்க பஸ்ஸரை அழுத்துவான், தூங்குவான். அழைப்பின் அவசரம் என்னவென்ன புரிந்த மாதிரி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஆம் டியர், இவனுக்கு தேதி குறித்து விட்டார்கள். இன்னும் 96 மணி நேரங்கள் தான். இவன் விளையாட, சாப்பிட, தூங்க என அனுமதிக்கப்படுவான். அப்புறம் அவன் கூரையை பார்த்தான். சுத்த காத்து மிராண்டிகள், ஏற்கனவே உன்னை அனுப்பியாச்சு, இப்போ இவனையும் அனுப்பணுமா? ஆம் டியர், இவனுக்கு தேதியை குறித்து விட்டார்கள். இன்னுமே 96 மணி நேரங்கள் தான். இவன் விளையாட, சாப்பிட, தூங்க என அனுமதிக்கப்படுவான். அப்புறம் என அவன் இழுக்கவும் அவன் கூரையை பார்த்தான். சுத்தியும் காட்டு மிராண்டிகள். ஏற்கனவே உன்னை அனுப்பியாச்சுல, இவனும் அதே வழியில தானே. நான் சுத்தமா அனுமதிக்க மாட்டேன். அவள் கூச்சல் போட்டு பயங்கரமாக கத்தினாள். நம்மால் என்ன செய்ய முடியும் டியர்? சட்டம் அதுதானே. குறைபாட்டு குழந்தைகளை குணப்படுத்த எவ்வளவோ முயற்சிக்கிறார்கள். ஆனால் எதுவுமே பலன் தராமல் போகிற போது அழித்து விடுவது ஒன்றுதான் நிர்வாகத்துக்கும் சரி, நமக்கும் சரி. ஏற்பட்ட வழி என ஆகிவிட்டது. இது மீறி இனி நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றான். இனிமேல் ஜூனியர் இருந்தால் அவனுக்கும் கெடுதல் தான், நமக்கும் கெடுதல் தான். பட்டன அவனுடைய கன்னத்தில் ஓங்கி அரைந்து விட்டாள் ஜன்யா. வேதனையோடு சிரித்தான். அவள் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள். பொம்மை விளையாட்டை போட்டுவிட்டு இவர்களை பார்த்து சிரித்து விட்டான் ஜூனியர். அவனுடைய வேதனை அவனுக்கு. இனிமேல் நாம் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள நமக்கு அனுமதி இல்லை. பெற்ற 2 குழந்தைகளையும் சுதந்திரமாக நாமே வைத்து பாராட்டி சீராட்ட நிர்வாகம் அனுமதிக்கவில்லை. பிறப்பு கோளாறுகள் ஒரு பக்கம், கதிரியக்க தொற்று நோய்கள் என மறுபக்கம் காரணம். இவை 2 குழந்தைகளையும் தன் பொறுப்பில் எடுத்துக்கொள்ள பெற்றவர்களை அந்நியமாக்கி விட்டார்களே.
இன்னும் 10 ஆண்டுகள் ஆனாலும் இவன் தேரப்போவதில்லை என கம்ப்யூட்டர் சொல்லிவிட்டது. இனி இந்த ஸ்கிராப் தான் நாசக்கார பாவிகளை என மறுபடியும் கத்தினாள் ஜன்யா. இவர்களை எல்லாம் சபிக்காதே ஜன்யா, நம்முடைய மூதாதை தலைமுறைகளையே சபி. அந்த நூற்றாண்டுகளில் அவர்கள் நடத்திய அரசியல் ஆதிக்க வெறி விளையாட்டுகளின் பலனைத்தான் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். அவன் கண்களில் நீர் பனித்திருந்தது. கன்னத்தில் ஜன்யாவின் விரல் பதிப்பு சிவப்பாக தெரிய ஆரம்பித்து விட்டது. பரிவோடு அவன் கன்னத்தை தடவினாள் ஜன்யா. ஆயே குறுக்கே வந்து விட்டாள். அம்மா, என் கடமை முடிந்து விட்டது. நான் தலைமையிடத்துக்கு போயாக வேண்டும். இந்த கடைசி நேரங்களில் குழந்தையை பார்த்துக்கொள்ள நீங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயந்திரமாக அவள் பேசிக்கொண்டே போனாள். எனக்கு வேறு என்ன உத்தரவு? வழக்கப்படி ஊசிகள் மருந்துகள் என பட்டியல் தரப்போகிறாயா ஆயா? இல்லையம்மா, குழந்தைக்கு இனிமேல் மருந்து எதுவும் கிடையாது. 96வது மணியில் முனிசிபல் வண்டியை அனுப்புவார்கள். ஏற்றி அனுப்பிவிடுங்கள். அதுவரை இவனை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் போய் வரலாம். இதோ உணவு பட்டியல் இருக்கிறது. உங்களுக்கு இன்னும் 2 தடுப்பூசிகள் போட வேண்டும். நாளை ஆட்கள் வருவார்கள். எங்கே போனாலும் 96வது மணியில் இங்கே வந்து விடுங்கள். இயந்திர பேச்சை முடித்து கொண்டு அவள் நகர்ந்து போனாள். அடுத்த முகாமில் இதுபோல் இன்னும் ஒற்றை கவனிக்க ஆள் அனுப்பப்படுவாள். சூரிய ஆற்றலை சின்ன மாத்திரையில் தேக்கி வைத்து கொண்டு அதன் உதவியுடன் காரில் பல 1000 கிலோமீட்டர்கள் பயணம் போக முடிந்த காலத்தில் பாதுகாப்பு கவசம் அணியாமல் வெளியே போக முடியாது. எதை கிழித்து ரத்தத்தில் இறக்கிவிட்டால் கதை முடிந்து போனது. ஜூனியர் மாதிரி காய்கறி குழந்தைகள். என்ன நடக்கப் போகிறது என தெரிந்து கொள்ளாமலே மடியப் போகிற ஜீவன்கள். கவலைப்பட்டு ஏதும் ஆகப் போவதில்லை ஜன்யா. அவனுக்கு முறையை மாற்றிக்கொண்டு கவசத்தை அணிவித்து வெளியே அழைத்து போ. இருக்கிற சில மணி நேரங்களை அவனுடன் அனுபவி. நான் விடப்போவதில்லை டியர். நான் மீறப்போகிறேன். முடியுமானால் பிரசிடென்ட்டிடம் இவனை கொல்லக்கூடாது என சொல்லி விதிவிலக்கு பெற பாருங்கள். இல்ல ஜன்யா, இந்த விஷயத்தில் கண்டிப்பாக விதியை தளர்த்த முடியாது என உத்தரவாகிவிட்டது. 40 மணி நேர அனுமதியை நமக்காக 96 மணி நேரமாக உயர்த்தி இருக்கிறார்கள். இதுவே பெரிய மனசுதான். குழந்தையை தூக்கி கொண்டால் ஆயாவின் குறிப்புகளின்படி உடம்பை துடைத்துவிட்டு மருந்தை தடவினாள். பசி உணவுகளை கொஞ்சம் கையில் எடுத்துக்கொண்டாள். கவச உரையில் குழந்தையை திணித்தாள். 16 வயதில் 4 வயது குழந்தை மாதிரி வளர்ச்சி என தனக்குள் முணங்கிக் கொண்டாள். ஆனாலும் குழந்தையை அழிப்பதாவது? ஜன்யா, அசட்டுத்தனமாக ஏதாவது செய்து விடாதே. போன வாரம் இதேபோல் மிருத்யு அவளுடைய குழந்தையுடன் தப்பிப்போக முயன்றபோது இருவரையுமே அப்படியே ஆவியாக்கி போய்விட்டார்கள். அவர்களுடைய பார்வையிலிருந்து தப்பவே முடியாது நாம. இப்போது நாம் பேசுவதை கூட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கும் என எச்சரித்தான். தளத்தை விட்டு மேலே வந்தான். அவசரத்துக்கு அவசர உடையை சரிவர மூடாததால் புறங்கையில் சுரீரெனது. அதை அலட்சியப்படுத்தி விட்டான். வெளியே இருட்டு மெழுகி போயிருந்தது. நட்சத்திரங்கள் எதுவும் புலப்படாமல் புழுதி படலம் மேலே மறைத்து கொண்டிருப்பதை உணர முடிந்தது. இனிமேல் என்ன செய்வது ஜன்யா? காத்திருந்தாள். எதற்காக? மரணத்துக்காகவா? அல்லது மழை காரணமாக முளைவிட்ட நம்பிக்கை துளிரிலையாக விரிவடையவா? நாமும் காத்திருப்போம், அவர்கள் பிழைப்பார்களா என்று. நண்பர்களே, பிறவியிலேயே குறைபாடுகளுடன் பிறக்கும் குழந்தையுடன் அவளுடைய தாயின் போராட்டத்தை நாம் வார்த்தையால் சொல்லி மாளாது. அவர்கள் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பெற்றோரின் கண்ணீரிலும் தான் இந்த கதை உள்ளது. அவர்களுக்காக நாமும் முடிந்த அளவு ஜெபிப்போம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். முடிந்த அளவு மற்றவர்களுக்காக கடவுளிடம் வேண்டிக் கொள்வோம்.